மின்னலே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணிலே. பாத்தி அன்பு, நீதான் என் பொண்டாட்டியோட தம்பின்னு சொல்லி இவங்களுக்காக சொந்த வீடு குடும்பம் தங்கச்சின்னு எல்லாரையும் விட்டுட்டு இவங்களோட போனேன். ஆனா நீ இவங்க மேல வச்ச பாசத்துக்கு அக்காவும் தம்பியும் சேர்ந்துக்கிட்டு நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்காங்க பாத்தியா? எங்க அத்தை சொல்ற மாதிரி எல்லாம் இல்லங்க, என் தம்பி அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டாங்க. பாத்தி அன்பு, இப்ப கூட அவ தம்பிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்னமோ அவ தம்பி பெரிய யோகிய மாதிரி. இல்ல, அவ தம்பி நம்ம வீட்டு பொண்ணை தேடி இங்க கேரளா வரைக்கும் வந்திருக்கான். இப்ப கூட இவளுக்கு புரியலையா அவ தம்பியோட லட்சணம் என்னன்னு? அவன் அங்க பிரச்சனை பண்ணி இங்க பிரச்சனை பண்ணி கடைசியில நம்ம வீட்டு பொண்ணோட வாழ்க்கையவே கெடுக்க பார்த்திருக்கான். சின்ன சைலு இதெல்லாம் அங்க ஊர்ல அவன் பண்ண அயோக்கியத்தனம் எல்லாத்தையுமே உனக்காக தான் நான் பொறுத்துக்கிட்டேன். ஆனா இப்ப என்னடானா என் தங்கச்சிக்கிட்டே அவன் வேலையை காமிக்கிறான். எவ்வளவு தைரியம் இருந்தா நமக்கு கூட தெரியாம என் தங்கச்சியை பாக்குறதுக்காக அவன் இந்த ஊருக்கு வந்திருப்பான். அன்பு, உனக்கு தெரியலன்னு சொல்லு. ஆனா அவன் தம்பி இவ்வளவு தூரம் வந்ததுன்னு அவளுக்கு தெரியாமையா இருக்கும்? இல்ல அக்கா கிட்ட சொல்லாம தான் அவன் இவ்வளவு தூரம் வந்திருப்பானா? எனக்கு என்னமோ இது அவ மட்டும் தனியா பண்ண மாதிரி தெரியல. அக்காவும் தம்பியும் சேர்ந்துக்கிட்டு தான் இப்படி ஒரு திட்டம் போட்டிருப்பாங்கன்னு தோணுது. என்ன தம்பிக்கு படிப்பும் இல்ல, பெரிய வேலையும் இல்ல, இனி அவனுக்கு பொண்ணு கிடைக்கிறதும் கஷ்டமாச்சே. அப்ப பின்ன புருஷனோட தங்கச்சி தான் நல்ல படிச்ச பொண்ணு, வசதியான பொண்ணு, பேசாம அவளை மடக்கி வளைச்சு போட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அப்புறம் தம்பியோட வாழ்க்கை செட்டில் ஆயிரும் இல்ல. அதனாலதான் அக்காவும் தம்பியும் சேர்ந்துக்கிட்டு இப்படி ஒரு திட்டத்தை போட்டிருப்பாங்க. இங்க அப்படியெல்லாம் இல்லங்க, சத்தியமா அவன் ஐஷுவை விரும்புறானே. எனக்கு இப்ப நீங்க சொல்லிதாங்க தெரியும். பாத்தி அன்பு, தெரியாதுன்னு எப்படி நாடகம் போடுறான்னு? தம்பி எங்க போறான் எங்க வரான் எல்லாத்தையுமே அக்கா கிட்ட சொல்லாம எதையுமே பண்ண மாட்டானாமா. ஆனா ஒரு பொண்ணை காதலிக்கிற விஷயம், அந்த பொண்ணை தேடி இவ்வளவு தூரம் வர்ற விஷயம், இது எதையுமே அக்கா கிட்ட சொல்லலன்னா அது எப்படி இருக்கும் நம்ம நம்புறது? சொல்லு சைலு, அவன் ஐஷுவை தேடி இங்க கேரளா வரன்னு உன்கிட்ட முன்னாடியே சொன்னானா? இல்லங்க, சத்தியமா அவன் என்கிட்ட சொல்லலங்க. அவன் வேலை தேடிட்டு வரேன்னு தாங்க சொன்னான். என்கிட்ட முன்னாடியே இதெல்லாம் சொல்லியிருந்தானா நானே இதெல்லாம் வேண்டான்னு சொல்லி அவனை தடுத்திருப்பேங்க. நிஜமாவே அவன் ஐஷுவை விரும்பினது, ஐஷுவை தேடி இங்க வந்ததுன்னு எதுவுமே எனக்கு தெரியாதுங்க. என்ன நம்புங்க. நான் ஒன்ன நம்புற சைலு, ஆனா உன் தம்பி இதுக்கப்புறம் நான் நம்புறதா இல்ல. எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் ஏன் தங்கச்சியவே காதலிப்பான்? இல்ல ஏன் தங்கச்சியை காதலிக்கிறதுக்கு அவனுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேக்குறேன். காதலிச்சது மட்டும் இல்ல, அவ வேண்டான்னு சொல்லிட்டு இங்க ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட பின்னாலேயே வந்து காதலிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணிருக்கான். இல்ல வேற யார்கிட்டயாவது இப்படி பண்ணிருந்தா கூட பரவாயில்ல, ஆனா ஏன் தங்கச்சின்னு தெரிஞ்சுமே இப்படி பண்ணிருக்கானா அப்ப அவனுக்கு என் மேல கொஞ்சம் கூட பயம் இல்லைன்னு அர்த்தம். அதான் நான் சொன்னேனே அன்பு, அக்காவும் தம்பிக்கும் நீ ரொம்ப இடம் கொடுத்துட்ட. அந்த இலக்காரத்துல தான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல இந்த பொறுக்கிக்கெல்லாம் உன் மேல என்ன பயம் இருக்கு? நம்ம அக்காவோட புருஷன் தானே, நம்ம என்ன பண்ணாலும் சரி அக்காவை வச்சு சமாளிச்சிடலாங்கிற தைரியத்துல தான் அப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப கூட நம்ம வீட்டு போன எந்த தைரியத்துல காதலிச்சிருப்பான்னு நினைக்கிற? நாளைக்கு இது வீட்டுக்கு தெரிஞ்சு பிரச்சனையானா கூட நம்ம அக்காவை வச்சு மாமாவை எப்படியாவது சமாளிச்சிடலாம். அக்கா என்ன சொன்னாலும் மாமா கேட்பாரு, அப்படியே எப்படியாவது பேசி கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிடலாம். அப்புறம் இப்ப எப்படி 3 நேரம் வீட்டுல எந்த வேலைக்கும் போகாம உட்காந்து தண்டச்சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோமோ அதே மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் கூட உட்காந்து தண்டச்சோறு திங்கலான்னு பிளான் பண்ணிருப்பான். நீங்க அத்தை இப்படி எல்லாம் பேச வேண்டாம்னு சொல்லுங்க. என் தம்பி ஒன்னும் அப்படிப்பட்டவன் கிடையாது. அவன் கொஞ்சம் பொறுப்பில்லாதவன் தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்காக மான ரோஷனும் இல்லாதவன் கிடையாது. அது மட்டும் இல்ல, விரும்பாத ஒரு பொண்ணு பின்னாடி அவளை விரும்ப சொல்லி கட்டாயப்படுத்தி இப்படி எல்லாம் பண்றவனும் கிடையாது. அவன் ஐஷுவை தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்கான்னா கண்டிப்பா ஐஷுவை அவனை லவ் பண்ணிருப்பா. அப்படி லவ் பண்ணாம அவளை தேடி அவன் இவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டான். என் தம்பி இப்படி பண்ணிட்டான்னு சொல்லி அவனையே குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, உங்க தங்கச்சி கிட்ட கேட்டீங்களா அவ அவனை லவ் பண்ணாலா இல்லையான்னு? அவளும் லவ் பண்ணாம என் தம்பி இப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க. பாத்தி அன்பு, அவ தம்பி பண்ண தப்ப மறைக்கிறதுக்காக அப்படியே பழைய தூக்கி நம்ம வீட்டு பொண்ணு மேல போட பாக்குறா. யாரு மேலயும் பழி போட பாக்கலங்க. என் தம்பி பண்ணது மட்டுமே தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்க தங்கச்சி கிட்ட இத பத்தி விசாரிச்சீங்களான்னு மட்டும் தான் கேக்குறேன். விசாரிக்க தாண்டி போறேன். ஒருவேளை ஐஷுவா அவனை லவ் பண்ணிருந்தா கூட அவன் தப்பிச்சிருவான். ஆனா அவன் மட்டும் அவனை லவ் பண்ணாம அவன் என் தங்கச்சியை டார்ச்சர் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சது, அதுக்கப்புறம் அவனை நான் சும்மா விட மாட்டேன் சொல்லிட்டேன். எங்க அவனை எதுவும் பண்ணிடாதீங்க, அவன் சின்ன பையங்க, ஏதோ தெரியாம பண்ணிட்டான். அது மட்டும் இல்லாம அவன் வேற ஏதாவது தப்பு பண்ணான்னு சொல்லியிருந்தா கூட நான் நம்பி இருப்பேங்க. ஆனா பொண்ணுங்க விஷயத்துல அவன் எப்படின்னு எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அப்புறம் எப்படிங்க நீங்க அவனை தப்பா நினைக்கிறீங்க? நானும் அப்படித்தாண்டி நினைச்சேன். ஏதோ அடிதடி பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கான், பொறுப்பு இல்லாம ஊரை சுத்திக்கிட்டு இருக்கான், இதெல்லாம் இந்த வயசுல எல்லாரும் பண்றது தானே நானும் பொறுமையா இருந்தேன். அவ்வளவு ஏன் என் தங்கச்சி ஊருக்கு வந்தப்ப கூட அவனை நம்பி தானே ஊரெல்லாம் சுத்தி காட்டுன்னு அவன் கூட அனுப்பி வச்சேன். அதெல்லாம் என்ன அவன் மேல நம்பிக்கை இல்லாமையா நான் பண்ணேன்? ஆனா அப்படியெல்லாம் அவன் மேல நம்பிக்கை வச்சதுக்கு தான் இப்ப என் தலையிலே முளக அரைச்சிட்டானே. இல்ல இதுக்கு மேலே அவனை நம்புறதுக்கு எனக்கு இருக்கனா நானு? இனி இப்ப என் தங்கச்சி அவனை லவ் பண்ணியிருந்தாலும் சரி பண்ணலனாலும் சரி அவன் பண்ணது தப்பு தான்.
எனக்கு தெரியாம அவன் இந்த ஊருக்கு வந்திருக்க கூடாது. எங்க அதான் அவன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான்னு சொல்றேனே, அவனை மன்னிச்சிருங்க. முதல்ல உங்க தங்கச்சி கிட்ட இதை பத்தி கேளுங்க, அப்பதான் யார் மேல தப்புன்னு உங்களுக்கு புரியும். கேக்குறேன், கேட்டதுக்கு அப்புறம் தானே அவனுக்கு இருக்கு. ஆனா எப்ப என் தங்கச்சிக்கிட்டே அவன் பொறுக்கித்தனத்தை காமிச்சானோ அப்பவே அவனுக்கு கேட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சுடி. ஆனா ஒண்ணு, இனி இப்ப என் தங்கச்சி உன் தம்பியை லவ் பண்ணியிருந்தாலும் சரி, இல்ல உன் தம்பி என் தங்கச்சியை லவ் பண்ணியிருந்தாலும் சரி, உன் தம்பி மாதிரி ஒரு அயோக்கியனுக்கு என் தங்கச்சியை கட்டி வைக்கிறதுக்கு நான் இந்த ஜென்மத்துல சம்மதிக்க மாட்டேன். என் தங்கச்சி அவனை லவ் பண்ணியிருந்தா அவளை எப்படி பேசி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும். உன் தம்பி கிட்ட சொல்லி சரி பண்ண வேண்டியது உன் பொறுப்பு. உன் தம்பியை நான் எதுவும் பண்ணக்கூடாது, சும்மா விடணும். இதுக்கப்புறம் உன் தம்பியை உனக்கு பார்க்கணுங்கிற எண்ணம் இருந்தா அவனை இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் நிறுத்திட்டு ஒழுங்கு மரியாதையா ஊருக்கு போய் சேர சொல்லு. என்னடி எப்பவும் அழுது நாடகம் போட்டு என் பையனை மயக்கிற மாதிரி இப்பவும் அழுது நாடகம் போட்டு என் பையனை மயக்கிடலான்னு பாத்தியா? அப்படி மயக்கிறதுக்கு இது ஒன்றும் உன் வீடு இல்லடி, என் வீடு. என் புள்ளையும் உன்னையும் இந்த வீட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணணும்னு தாண்டி இவ்வளோ நாளாக யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ கொண்டு வந்துட்டேன்ல. 4 வருஷம் என் பிள்ளைய என்கிட்ட இருந்து பிரிச்சு என்ன அழ வச்சதுக்கு பதிலுக்கு நான் உன்னை அழ வைக்க வேண்டாம். இப்போ என் வீட்டுக்கு வந்துட்டல, இதுக்கப்புறம் தாண்டி மாமியார் கொடுமைன்னா என்னன்னு நீ பார்க்க போற. என்னடா அங்க நம்ம வீட்டுக்கு வந்து நல்லவ மாதிரி எந்த பிரச்சனையும் பண்ணாம இருந்துட்டு இப்ப இங்க வந்து இப்படி எல்லாம் பேசுறாளேன்னு பாக்குறியா? அங்கேயே உன்னை ஏதாவது பண்ணணும்னு தான் நினைச்சேன். ஆனா அங்கதான் உனக்கு வாலு மாதிரி எப்பவுமே உன் தம்பி உன் பின்னாலே சுத்திக்கிட்டு இருந்தானே. உன்னை ஏதாவது சொன்னா உடனே அக்காவை சொல்லிட்டீங்கன்னு சீரிக்கிட்டு வருவானே. அதான் உன்னை இப்ப என் வீட்டுக்கே கொண்டு வந்துட்டேன். இங்க எப்படி உன் தம்பி வருவான்? அவன் இந்த ஊருக்கு வந்ததுக்கே என் புள்ளியோட கோபத்தை பார்த்தே இல்ல. இந்த வீட்டுக்குள்ள அவன் வந்தா அவனை சும்மா விட்டுருவானா? இந்த வீட்டுல நான் உன்னை என்ன பண்ணாலும் கேட்கறதுக்கு இங்க உனக்கு யாருமே கிடையாது. உனக்கு நான் கொடுக்கணும்னு நினைச்ச முதலடி என் புள்ளைய என்கிட்ட இருந்து பிரிச்சதுக்கு உன் தம்பியை உன்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு தான். ஆனா இப்ப என் புள்ளைய வச்சு அதை நான் பண்ணிட்டேன்ல. இனி அடுத்தடுத்து உனக்கு நான் கொடுக்க போற அடி எப்படி இருக்கும்னு பொறுத்திருந்து பாருடி. இனி நீயே நினைச்சாலும் என் பிள்ளைய என்கிட்ட இருந்து பிரிச்சு உன் கூட கூட்டிட்டு போக முடியாது. ஒன்னும் இல்ல அபி, அது எல்லாம் சரியாயிடும். அபி, எனக்கும் இப்ப அவனை பார்க்கணும் போல இருக்கு. உன் அப்பா அவனை என்ன பண்ணுவாரோன்னு நினைச்சா பயமா இருக்கு. நிச்சயமா உன் மாமா எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டான். ஆனா அது உன் அப்பாவுக்கு எப்படி புரிய வைப்பேன்னு தெரியல. பேபி எங்கம்மா? பேபி பார்க்கணும். பேபி கிட்ட கூட்டி போங்க. அபி பார்க்கலாம் அபி, நீ அழாத. முதல்ல உன் அப்பாவோட கோபம் போகணும், அப்பதான் நம்ம அவனை பார்க்க முடியும். உன் அப்பாவோட கோபம் போகணும்னா அவன் முதல்ல இந்த ஊரை விட்டு போகணும். முதல்ல உன் பேபியை கூப்பிட்டு இந்த ஊரை விட்டு போக சொல்லலாம், அப்பதான் உன் அப்பாவுக்கு கோபம் போகும். டேய் என்னடா அந்த ஆள் பாட்டுக்கு உன்னை அடிச்சுட்டு போயிட்டே இருக்காரு, நீ அடி வாங்கிட்டு சும்மா இருக்க? வேற என்னடா பண்ண சொல்ற? அவர் என் மாமாடா. அட போல மாமனாவது மச்சானாவது, இவ்வளவு நாள் ஏதாவது தப்பு பண்ணி அந்த ஆள் உன்னை அடிச்சானா அதுல ஒரு நியாயம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அந்த ஆள் உன்னை அடிச்சதுல என்னடா நியாயம் இருக்கு? இல்ல நீ மட்டுமா அவர் தங்கச்சியை லவ் பண்ண? அவர் தங்கச்சி தானே உன்னை லவ் பண்ணா. நீ அந்த பிள்ளைய லவ் பண்ணதுக்கு உன்னை வந்து போட்டு அடிச்சாரு, அதே மாதிரி அந்த பிள்ளை உன்னை லவ் பண்ணதுக்கு போய் அவர் தங்கச்சியை போட்டு அடிப்பாரா? அதான்டா சக்தி, பயமா இருக்கு. நான் வேற அவசரப்பட்டு ஐஷுவை என்ன லவ் பண்றான்னு சொல்லிட்டேன்டா. இப்ப அவரு அவகிட்ட போய் என்ன லவ் பண்றியான்னு கேட்டு அவளே ஏதாவது பண்ணிருவாரோன்னு பயமா இருக்குடா. டே அந்த பையெல்லாம் உனக்கு வேண்டாம். பொண்ணுங்களை பத்தி உனக்கு தெரியாது. அவளுக்கு எஸ்கேப் ஆகிறதுக்காக எப்படி வேணும்னாலும் அந்தர்பல்ட்டி அடிப்பாளுங்க. வாங்கிட்டே உன்னை லவ் பண்ணலன்னு சொன்னவ அவ அண்ணன் கிட்ட மட்டும் என்ன உன்னை லவ் பண்றேன்னு சொல்ல போறாளா? எனக்கு தெரிஞ்சு அவ எஸ்கேப் ஆகிறதுக்காக உன்னை லவ் பண்ணலன்னு தான் சொல்லுவா. ஆனா அப்படி சொல்லி அவ எஸ்கேப் ஆயிருவா. ஆனா அவன் மட்டும் உன்னை லவ் பண்ணலன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க, உன் மாமா உன்னை சும்மா விடுவான்னு நினைக்கிறியா? அவளும் உன்னை லவ் பண்றான்னு சொன்னப்பவே உன்னை போட்டு அடிச்சாரு. இதுல வேற அவ லவ் பண்ணல, நீ மட்டும் தான் அவ பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சா அப்புறம் என்னெல்லாம் பண்ணுவாரோ. என்ன பண்ணாலும் பரவாயில்லடா சக்தி, அவளை எதுவும் பண்ணாம இருந்தா போதும். ஐயோ பெரிய தியாகிதான் போ. டேய் என்னடா அவளே உன்னை லவ் பண்ணலன்னு சொல்லி நாய் மாதிரி அலைய விட்டுக்கிட்டு இருக்கா. இதுல வேற இவர் அவளுக்கு பாவம் பாக்குறாரு. டேய் என்ன இருந்தாலும் அவ என் மின்னல்டா. அடேய் திரும்பவும் மின்னல் ஜன்னல் எனக்கு கடுப்பேற்றாத சொல்லிட்டேன். பொண்ணுங்களை பத்தி இன்னும் உனக்கு முழுசா தெரியலடா. லவ் விஷயத்துல வீட்டுல மாட்டினா பசங்க மேல தப்பு இருந்தாலும் பசங்களுக்கு தான் செருப்படி உழுகும், பொண்ணுங்க மேல தப்பு இருந்தாலும் பசங்களுக்கு தாண்டா செருப்படி உழுகும். ஆனா அவளுங்க அப்படி இல்ல, கொஞ்சம் அழுது சீன் போட்டு அப்புறம் அம்மா அப்பா பேச்ச கேட்டு அப்படியே எஸ்கேப் ஆகி போயிருவாளுங்க. எல்லா பொண்ணுங்களும் அப்படி இல்ல. காதலிச்சவன் கஷ்டப்படக்கூடாது, காதலிச்சவனை விட்டுறக்கூடாதுன்னு வீட்டையே எதிர்த்துக்கிட்டு வீட்டை விட்டு வர்ற பொண்ணுங்க இருக்காங்க. ஆனா இதுல ஆள் எப்படின்னு யாருக்கு தெரியும்?
எந்த பிரச்சனையும் வராதப்பவே உன்னை வேண்டான்னு சொல்லிட்டா, இதுல வேற இப்ப பிரச்சனை வந்துருச்சு. இதுக்கப்புறம் என்ன உன்னை வேணும்னா சொல்ல போறா? இப்பவும் உன்னை வேண்டான்னு சொல்லி அவ எஸ்கேப் ஆக தான் போறா. நீ வேணா பாடுறா மச்சான், உன் மாமா போய் அவகிட்ட நீ அவனை லவ் பண்ணியான்னு கேட்டா, இல்ல நான் அவனை லவ் பண்ணவே இல்ல, அவன் தான் என் பின்னால சுத்தி என்ன டார்ச்சர் பண்றான்னு சொல்லி உன்னை மாட்டி விட்டு அவ எஸ்கேப் ஆக போறான். அவ அப்படி சொன்னாலும் பரவாயில்லடா சக்தி. ஏன்னா அவ என்ன காதலிக்கலன்னு சொன்னா என் மாமனுக்கு என் மேல மட்டும்தான்டா கோவம் இருக்கும். ஒருவேளை அவ என்ன காதலிக்கலன்னு சொல்லிட்டா அப்புறம் அவன் மேலேயும் கோவப்பட்டு அவளையும் கஷ்டப்படுத்துவாருடா. டேய், நீ எல்லாம் திருந்தவே மாட்டியாடா? அவளை பாக்குறதுக்காக ஊரை விட்டு வந்து இங்க மாட்டுக்கோட்டையில படுத்து தூங்கிட்டு இருக்க. அது கூட புரியாம அவ உன்னை காதலிக்கவே இல்லைன்னு சொல்லி கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கா. நீ என்னடானா அவ கஷ்டப்படக்கூடாதுன்னு யோசிச்சுட்டு இருக்க. டே, அவ என்ன கஷ்டப்படுத்துறான்றதுக்காக பதிலுக்கு அவளும் கஷ்டப்படட்டும்னு நான் நினைக்க முடியுமாடா? சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்கிட்டு வலிய விரும்புறவங்களுக்கு கொடுக்காம தனியா அனுபவிக்கிறது தாண்டா உண்மையான காதல். நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லடா, அவ சந்தோஷமா இருந்தா போதும். சொல்ல ஐஷு, அந்த பொறுக்கி என்னடானா நீ அவனை காதலிக்கிற, அதனாலதான் அவனை பாக்கிறதுக்காக இந்த ஊருக்கு வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சொல்லு, நீ அவனை லவ் பண்றியா? சேட்டா அது இங்க பாரு ஐஷு, யாரு என்ன சொன்னாலும் சரி, உன் வாயால நீ சொல்ற வரைக்கும் நான் நம்ப மாட்டேன். ஏன்னா என் தங்கச்சியை பத்தி எனக்கு தெரியும். அவனை மாதிரி வேலை வெட்டி இல்லாத ஃப்ராடு பையில லவ் பண்ற அளவுக்கு என் தங்கச்சி ஒன்னும் முட்டாள் கிடையாது. அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான் நீ அவனை லவ் பண்றேன்னு சொல்லி தப்பிச்சுக்கலான்னு. அவனை மாதிரி ஒருத்தனை எல்லாம் வாழ்க்கையில செலக்ட் பண்ற அளவுக்கு உனக்கு என்ன அறிவா இல்ல? நீ என்ன அன்பு இவகிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க? ஒரு துணி எடுக்கிறதுக்கு கடைக்கு போனா கூட சேட்டா இந்த ட்ரெஸ் எடுக்கணுமா அந்த ட்ரெஸ் எடுக்கணுமான்னு உன்கிட்ட தான் கேட்டு முடிவெடுப்பா. இந்த லட்சணத்துல அவ வாழ்க்கைக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அவளுக்கு எங்க இருந்து யோசிக்கிறதுக்கு எல்லாம் அறிவு இருக்கு? வாழ்க்கையை பத்தி முடிவெடுக்கிற அளவுக்கு எல்லாம் அவ ஒன்னும் பெரிய மனுஷி ஆவல. ஏதோ இந்த வயசுல பசங்க பொண்ணுங்க கிட்டயும் பொண்ணுங்க பசங்க கிட்டயும் பேசி பழக்கிறதெல்லாம் சகஜம்தான். இவ ஏதோ சகஜமா அவங்கிட்ட பேசியிருப்பா. அவன் உடனே அதே சாக்கா வச்சுக்கிட்டு இவளை எப்படியாவது மயக்கிறலான்னு பேசிய மயக்கி இருப்பான். என்ன சித்தி சொல்றீங்க? அவன் என்னதான் பேசி மயக்கினாலும் இவ படிச்சவ தானே, உடனே மயங்குற அளவுக்கு இவளுக்கு என்ன புத்தியா இல்ல? என்ன ஐஷு, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ எதுவும் பேசாம நின்னுக்கிட்டு இருக்க. சொல்லு, நீ அவனை காதலிக்கிறேன்னு சொன்னியா? அதனாலதான் அவனை பார்க்க இங்க வந்தானா? சந்தோஷத்தை மட்டும் ஷேர் பண்ணிக்கிறது காதல் இல்ல, கஷ்டத்தையும் ஒன்னா ஷேர் பண்ணிக்கணும், அதுதான் உண்மையான காதல். நீ என்ன விட்டு போய் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் உன்னை காதலிக்கலன்னு போய் சொன்னேன். ஆனா இப்ப இவ்வளவு பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் நான் உன்னை காதலிக்கலன்னு சொன்னா அதனால உனக்கு தான் பிரச்சனை வரும். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, அதை ரெண்டு பேரும் சேர்ந்தே அனுபவிக்கலாம். நான் உன்னை காதலிக்கலன்னு சொல்லிட்டா சேட்டை உன்னை சும்மா விட மாட்டான். ஆனா நானும் உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னா சேட்டை என் மேல கோவப்படுவான். என் மேல கோவப்பட்டாலும் பரவாயில்ல, என்னை என்ன பண்ணாலும் பரவாயில்ல. நானும் உன்னை காதலிக்கிறேன், அதனாலதான் நீ என்ன தேடி வந்தேன்னு சொல்ல போறேன். ஐஷுமோளே, நீயும் அவனை காதலிக்கிறேங்கிற விஷயத்த உன் சேட்டன்கிட்ட சொல்லிடாத. நான் ஏன் சொல்றேன்னா, இப்ப நீ உன் சேட்டன்கிட்ட அவனை காதலிக்கிறேன்னு சொன்னாலும் சரி காதலிக்கலன்னு சொன்னாலும் சரி, உன் சேட்டனுக்கு அவன் மேல கோவம் இருக்கிறது தான், அதை மாத்த முடியாது. ஆனா இப்ப நீ அவனை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டேன்னா உன் சேட்டனுக்கு உன் மேல கோவம் வரும். உன் மேல கோவம் வர்றதை பத்தி இல்ல, அப்படி கோவப்பட்டு அவன் உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சுட்டா பரவாயில்ல. ஆனா அப்படி அவன் பண்ண மாட்டான். அவனுக்கு ஒரு நல்ல வேலை இல்லாம இந்த காலத்துல உன் சேட்டை அவனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க சம்மதிக்க மாட்டான். இப்ப நீ அவனை காதலிக்கிறேன்னு சொன்னா உன் அம்மாவும் உன் சேட்டனும் சேர்ந்து அதுக்கப்புறம் உன்னை வீட்டை விட்டே வெளியே விட மாட்டாங்க. அப்புறம் அவனுக்கு அவசரமா கல்யாணம் ஏற்பாடு பண்ணிடுவாங்க. எனக்கு விருப்பம் இல்லாத கல்யாணத்தை எனக்கு கட்டாயப்படுத்தி பண்ணி வைக்கிறதுல இந்த அப்பாவுக்கும் விருப்பம் இல்லடா, அதனாலதான் சொல்றேன். நீ இப்ப அவனை காதலிக்கலன்னு சொல்லிட்டா உன் சேட்டனோட கோவம் எல்லாம் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் இந்த விஷயத்துல என்ன பண்ணலாம், எப்படி உன் சேட்டன்கிட்ட அவனை பத்தி சொல்லி புரிய வைக்கிறதுங்கிறத அப்புறமா யோசிச்சு முடிவு பண்ணிக்கலாம். ஆனா இப்ப மட்டும் நீ அவனை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டா உன் சேட்டனும் அம்மாவும் சேர்ந்துக்கிட்டு உன்னை ரூமுக்குள்ளேயே அடைச்சு போட்டுருவாங்க. அதனால இப்போதைக்கு இந்த பிரச்சனையை சரி பண்றதுக்காக அவனை காதலிக்கலன்னு சொல்லிடுமா. சொல்ல ஐஷு, நீ அவனை லவ் பண்றியா? அது இல்ல சேட்டா. என்ன இல்லைன்னு சொல்றா? நம்ம கிட்ட அவனைதான் காதலிக்கிறேன்னு சொன்னா இப்ப அன்பு வந்து கேட்கும் போது இல்லைன்னு சொல்றா. நீ அன்பு கிட்ட அவனைதான் காதலிக்கிறேன்னு சொன்னா இவ அவனை ஏதாவது பண்ணிருவாங்கிற பயத்துல இல்லைன்னு சொல்றா போல. இருக்கட்டும், இவ இல்லைன்னு சொன்னது கூட நல்லதுதான். இதைய சாக்கா வச்சு சீக்கிரமே இந்த டாக்டர் மாப்பிளைய பேசி சமாதானம் பண்ணி இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும். எனக்கு தெரியும் ஐஷு, நீ அவனை லவ் பண்ணிருக்க மாட்ட. நீ ஏதோ சகஜமா பேசுறதை வச்சுக்கிட்டு அவன் தான் அவனை லவ் பண்றேன்னு உன் பின்னாடியே சுத்தி இருப்பான். அவன் பண்ற பொறுக்கித்தனால என்னன்னு எனக்கு தெரியாதா? உன் பேரை சொல்லி அவன் தப்பிக்கலான்னு பார்த்தான். அவன்லாம் இந்த ஜென்மத்துல திருந்த மாட்டான். சரி விட ஐஷு, அவன் சொன்னதும் நானும் ஏதோ உன்கிட்ட வந்து கோவப்பட்டு பேசிட்டேன். அதான் நீ அவனை லவ் பண்ணலன்னு சொல்லிட்டல, இதுக்கு மேல அவன் என்ன பண்ண நமக்கு என்ன? இப்படியெல்லாம் உன்னை தேடி இங்க வந்து உன் பின்னாலேயே சுத்தினா உடனே நீ மயங்கிருவன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். நீ ஏன் தங்கச்சி அப்படியெல்லாம் அவன்கிட்ட ஏமாற மாட்டேன்னு அவனுக்கு தெரியல. அப்புறம் நீ ஒன்னும் கவலைப்படாத. அவன் உன் பின்னாடி சுத்தி டார்ச்சர் பண்ணதுக்கு அவனுக்கு கொடுக்க வேண்டியதை நான் கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். இதுக்கப்புறம் அவன் இந்த ஊர்ல இருக்க மாட்டான். இந்நேரத்துக்கு அவன் இந்த ஊரை விட்டு கிளம்பி போயிருப்பான்.
சரி நீ ஃபீல் பண்ணிக்கிட்டு இரு. நான் அந்த பக்கமா போய் என் பொண்டாட்டி கூட கடலையாவது போடுறேன். கடலை போடுறியா? டேய் ஊருக்கு போக வேண்டாம். ஊருக்கா? டேய் இதுக்கப்புறமா நீ ஊருக்கு வருவேன்னு நம்புறதுக்கு எனக்கு இருக்கேன்னு நினைச்சியாடா? முன்னாடியாவது ஏதோ உன் அக்காவுக்காகவும் அபிக்காகவும் ஊருக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்த. இப்ப வேற உன் மாமா உனக்கு வசதியா அவங்கள இங்கே கூட்டிட்டு வந்துட்டான். அப்புறம் எதுக்குடா நீ ஊருக்கு போவ? அதுலயும் நல்ல காலத்திலேயே உன் மாமா ஒரு விஷயத்த பண்ணாதேன்னு சொன்னா நீ வேணும்னே அதை தான் பண்ணுவ. இப்ப வேற என் தங்கச்சியை லவ் பண்ணாதேன்னு ஒண்ணுக்கு 4 வாட்டி சொல்லிட்டு போயிருக்கான். இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவேன்னு கூட வாட எனக்கு தெரியாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாப்பா உங்களை பார்க்க நாளைக்கு வருவேன். பை.